எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு இடிமேட்டிக்ஸ் ப்ளஸ். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு வளைஞ்சு கொடுக்கறதுக்கும் முற்றிலும் முறிஞ்சு போகிற அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கறதுக்கும் வித்தியாசமே தெரியறதில்ல. சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்குவப்படுத்தி கொள்வது அவசியம்தான். அதனுடைய எல்லை எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் அளவுலேயும் சரி, மனதளவுலேயும் சரி, பொருளாதார அளவுலேயும் சரி, மற்றவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்குவாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் சிக்காமல் நிதானமாக வாழறதுக்கு கற்றுக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நெகிழ்ந்து நம்ம இடமளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம நசுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம உடல்லையும் சரி, மனசுலேயும் சரி வலிமை இருக்கிற அப்போவே அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடுறோம். அதுதான் நல்லது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தவறான செயல்களை நம்ம முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். அதுதான் கரெக்டு. இப்போ ஒரு தவக்கலையை பிடிச்சி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை நீங்கள் கொதிக்க வைக்கிறப்ப என்ன ஆகுனா, தண்ணியோடைய ஹீட்டு அதிகமாக அந்த தவளை என்ன பண்ணுன்னா, தன்னுடைய உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே வரும். வெப்பம் ஏற ஏற அந்த தவளையும் என்ன பண்ணுன்னா, அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற அந்த உடலை வெப்பத்துக்கு மாற்றி அப்படியே வந்துட்டே இருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லான கொதிநிலை அடையிறப்ப வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த தவளை பாத்திரத்திலிருந்து வெளியேற, அதாவது வெளியில் குதிக்கிறதுக்காக முயற்சி செய்யும். ஆனால் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த தவளையால் வெளியில் வரவே முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடலை மாற்றிட்டே வந்துச்சுல்ல. அதனால் அதனுடைய எனர்ஜி எல்லாமே போயிட்டுருக்கும். வலுவிழந்து போய் காணப்படும். இப்போ அந்த தவக்கில் கொஞ்ச நேரத்தில் அந்த தவளை இறந்தே போயிடும். அந்த தவளையை கொன்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா, கொதிக்கக்கூடிய அந்த தண்ணி தான் தவளையை கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எப்போ தப்பிக்கணும், எப்போ தப்பிச்சு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளைக்கு சரியான முடிவை எடுக்க முடியாத இயலாமை தான் அதை கொன்னுடுச்சு. ஆமாம், நம்மளும் அப்படி தான் தேவையில்லாமல் பல பேர்கிட்ட நம்ம அனுசரிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அவசியம் இல்லாமல் சூழலுக்கு கட்டுப்படுத்தப்படுறோம். அதுக்கப்புறம் நம்மளும் அதுக்கு முற்றிலுமாக அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நினச்சாலும் முடியாத ஒரு எல்லைக்கு சென்று சிக்கல்லையும் மாட்டிக்கிறோம். நம்ம எப்போ அனுசரித்து போகணும், எதுக்கு அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறதையும், எப்போ எதிர்கொள்ளணும், எதற்கெல்லாம் போராடணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கட்டாயமாக நம்ம எப்பொழுதும் கவனத்தோடையும் விழிப்புணர்வோடையும் இருக்கணும். கப்பலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கடல் தண்ணி கப்பலை ஒன்றுமே செஞ்சிட முடியாது. அந்த தண்ணியை கப்பலுக்குள்ளே வந்தால் தான் ஆபத்து. அதுபோல தான் ஆபத்துகளும் சிக்கல்களும் நம்ம அனுமதிச்சா மட்டும்தான் நம்மளை அழிக்க உள்ளே வரும். அப்படி இல்லைன்னா அதனால் வர முடியாது. தீய சூழலுக்குள்ளே நம்ம தொலைஞ்சு விடாமல் இருக்கும் விந்தை நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம கவனமாகவும் விழிப்புணர்வோடவும் எச்சரிக்கையோடையும் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும். அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நன்றி.